வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்களும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்களோட அது மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், இரட்டிப்பு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏன்னா சனி ராகு சனி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது 2க்கு 2ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு லாபங்கள், மறைமுகமான பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு. 3ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு சில நேரங்களில் சின்னதாக ஒரு பிடிவாதம் பிடிக்கலாம். பட் இருந்தாலும் நல்ல லாபகரமாக உங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் நீச்சமாகும்போது தாயார் சம்பந்தமான உறவுகள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் சின்ன அவமானங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா இது ஏதாச்சும் பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அது 7 நீச்சம். ஸோ நீச்சம் நம்பது. பட் ஆனால் லாபம் கொடுக்குமானா லாபங்கிறது வேறு. லாபங்கள்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் மன உளைச்சலை கொடுத்துரும். சரி இப்படி பேசிட்டானே, இப்படி பழகணும், இப்படி பேசிட்டானுங்கிற மாதிரி புலம்பலை கொடுத்துரும். அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தாயார், மனைவி, நண்பர்கள் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அவங்க எதாவது பேசிடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும். 12 இப்போ ராசிக்கு வந்துடுறாரு. புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணம் போயிட்டு வரணும், ஸோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. பட் இருந்தாலும் அது சுக்கிரன் 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இப்போ 11ல் இருக்கும். திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சம்மந்தமான சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தொழிலும் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாச்சும் காசு கொடுக்குற மாதிரி இருக்காங்கன்னா இப்போ உழுக்குனிங்கன்னா அந்த காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் 11ல் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள். அது மட்டும் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயம் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய படிப்பு படித்து நல்ல ஒரு முன்னேறணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலை விஷயங்களில் நல்ல லாபங்கள், நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், அதாவது முதலாளி திடீர்னு கூப்பிட்டு ஒரு பெரும் பணம் கொடுக்குறது, ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறது, ஒரு பெரிய பணம், பெரிய லாபங்கள் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் தான். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறது, பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அதனால் வேலையில் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்க வெளிநாடு பிரயாணங்களுக்கான ஆயத்த வேலைகள்லாம் கண்டிப்பாக நடப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சார்ந்த உறவுகளால் ஏதாச்சும் பணம் வரணுன்னாலும் வரதுக்கான வாய்ப்பு, தாய்மாமன் உறவுகளாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா புதன் வக்கரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அவ்வளோதான். ஒரு ஃபாஸ்ட்டாக வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசியில் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்துடும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம நினச்சதை விட திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பணம் வரது, லாட்டரி டிக்கெட் சின்னதாக வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக சந்திர தசாபத்தினா சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்களும், சின்ன பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக செவ்வாய் தசாபத்தின் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் நீச்சமாக இருக்கும். கணவன் மனைவியினுள்ள சின்னதாக ஒரு சின்ன வார்த்தைகளால் மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தாயார், மனைவி மற்றும் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். இன்னும் இல்லை, அது பணம்லாம் கொடுத்துரும், மனசில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸை கொடுத்துரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
மகர லக்னமாக வந்து ராகு திசாபுத்தி வந்திருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 2ஆம் அதிபதி ஒரு சார பரிவர்த்தனை இருக்கும்போது மறைமுகமாக நிறைய பேர் நம்மளை சந்தேகப்படுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மற்றபடி பண வருமானம் நல்ல இரட்டிப்பு லாபங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து குரு திசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி 5ல் ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயம் நிறைய தேடல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், நல்ல பெருமைப்படுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மகர லக்னமாக வந்து சனி திசாபுத்தி, சனி வந்து இரட்டிப்பு லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக வந்து குரு திசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து சிறப்பான பலன்கள் கொடுக்கும். சனியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருதுங்க. மகர லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தின்னு சிறப்பான பலன்கள் 6 மற்றும் 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தந்தையாலும் மற்றும் வேலையிலும் சரி பெரிய வருமானங்கள், பெரிய உத்தியோக உயர்வு போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. பட் இதனால் புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து கேது திசாபுத்தின்னு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் உள்ள கேது வந்து சூரியனுடைய சாதத்தில் வந்து நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உத்தியோகத்திலையும் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சுக்கிர திசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்க புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் ஏதாச்சும் வந்து வெளியில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னாலும் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா, அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயிலில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1-2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா? சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய ஜாதகங்கள் தசா புத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ், ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது, இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது, ஓகேங்களா? ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணுன்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.